Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Consumption of alcohol is injurious to health. மது அருந்துதல் உடல்நலத்திற்கு கேடு. Subscriber Real Life Incident inspired by subscribers. இந்த சந்தாதாரர்களின் உண்மை சம்பவம் உங்களால் உருவாக்கப்பட்டவை. இன்னைக்கு தேதி அக்டோபர் 19, 2025. பொழுது விடிஞ்சா தீபாவளி. எல்லாருமே தீபாவளியை ரொம்பவே சந்தோஷமாகவும் கொண்டாடுவாங்க. சொல்லப்போனால் அதுக்குண்டான ஏற்பாடுகள்லாம் இப்போ பல வீட்டில் நடந்துட்டு இருக்கும். ஆனால் இங்கே நம்ம சப்ஸ்கிரைபரோட ஒருத்தர் வீட்டில் பூஜை புனஸ்காரம் அப்படின்னு நடந்துட்டு இருக்கு. அது எதுவுமே தீபாவளி சம்மந்தப்பட்டது கிடையாது. அந்த வீட்டை ஆட்டி படைச்சிட்டு இருக்கிற ஒரு பேயை வெளியில் துரத்துறதுக்காக பயங்கரமாக போராடிட்டும் இருக்காங்க. ஏன்னா இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட இந்த குடும்பம் இந்த பேய் பிரச்சனையிலேருந்து வெளியில் வரணும்னா பொழுது விடியறதுக்குள்ள, அதாவது அக்டோபர் 20 தீபாவளியில் அந்த தீபாவளி முடியறதுக்குள்ள அந்த வீட்டில் இருக்கிற பேயை ஓட்டி ஆகணும். அப்படி இல்லைன்னா நிரந்தரமாக அந்த குடும்பம் அந்த பேயோட மரண பிடியில் மாட்டி அந்த வீட்டில் இருக்கிற ஒருத்தரும் பலியாக வேண்டிய வாய்ப்புகள் அதிகப்படியாக 99% இருக்குது அப்படின்னு இந்த சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ண ஒரு சப்ஸ்கிரைபரும் சொல்லியிருக்காங்க. அதுவும் இந்த சம்பவம் இவங்க வாழ்க்கையில் ஆரம்பித்த காலம் எப்போ தெரியுமா? போன வருஷம் 2024 தீபாவளி இருக்குல்ல, அந்த தீபாவளியில் ஆரம்பித்த அந்த ஒரு சம்பவம் கடந்த ஒரு வருஷமாக இவங்க குடும்பத்தை வாட்டி வதச்சிட்டு இருக்கு. இதில் ஒரு சில உயிரிழப்புகளும் ஏற்பட்டிருக்கு. அப்படி இந்த குடும்பத்துக்கு இந்த பண்டிகை நாள் அதுவுமா ஏன் இவ்வளோ பிரச்சனை நடக்குது, எதனால இவங்க இந்த பேய் பிரச்சனை மாட்டினாங்க, இதுலேருந்து இவங்க வெளியில் வருவாங்களா இல்லையா அப்படின்னு ஒரு பயங்கர உண்மை சம்பவம், அதுவும் போன தீபாவளியில் ஆரம்பித்து இந்த தீபாவளி வரைக்கும் நடக்கிற அந்த உண்மை சம்பவத்தை தான் இப்போ நாம் தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பேய் சம்பவம் உங்கள் லைஃப்பில் நடந்திருக்கா, இல்லை உங்கள் நண்பர்கள் உங்கள் சுற்றி இருக்கிறவங்க யார் வாழ்க்கையாச்சும் பேய் சம்பவம்னு ஏதாச்சும் நடந்ததுன்னா அது நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தெரியுது இந்த வாட்ஸ்அப் நம்பர். இதுக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜோ இல்லை டைப் பண்ணி கூட நீங்கள் எனக்கு ஷேர் பண்ணலாம். அப்படி நீங்கள் ஷேர் பண்ணுறது உண்மை சம்பவம் உண்மையிலே தெரியலீங்க வந்து நான் கண்டிப்பாக நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ ஒரு பேசாமல் வீடியோவில் போகலாம். நீங்கள் நம்ம சேனல் புதுசுனா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோவில் போகலாம். இந்த உண்மை சம்பவத்தை நம்ம ஷேர் பண்ண சப்ஸ்கிரைபர், இவரோட நேம் அபினவ். இவர் கேரளாவை சேர்ந்தவர். இந்த திகில் சம்பவம் இந்த திகில் சம்பவம் எங்கே நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கேரளா பார்டரில் இருக்குது பார்த்தீங்களா. அதுவும் குறிப்பாக கேரளா பார்டரில் இருக்கிற ஒரு கிராமத்தில் தான் இந்த ஒரு திகில் சம்பவம் பேய் சம்பவமும் நடந்திருக்கு. அதுவும் அபினவ் இவங்க குடும்பத்தை தான் இந்த பேய் சம்பவம் இப்போ வரைக்கும் ஆட்டி படைச்சிட்டும் இருக்கு. அதுக்கு காரணம் ஒரு லாட்டரி சீட்டு அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? லாட்ரி சீட்டா அப்படின்னு நிறைய பேர் கொஞ்சம் ஷாக்கிங்காக கேட்பீங்க. ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தான் லாட்ரி சீட் அப்படின்னு பல வருஷத்துக்கு முன்னாடி பேன் பண்ணி வச்சுருக்காங்க. பட் கேரளாக்கெலாம் போனீங்கன்னா உங்களால் ஈஸியாக லாட்ரி சீட்டை வாங்க முடியும். இந்த இடத்துல அபினவ் இவர் பிறந்தது வளர்ந்தது படித்தது எல்லாமே கேரளா தான். நல்லா படிச்சிருக்காரு. எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் வரைக்கும் படிச்சிருக்காரு. பட் இவருக்கு என்ன பிரச்சனைனா படித்த அளவுக்கு இவருக்கு வேலையும் கிடைக்கல. ஒரு சில இடத்துல வேலையும் கிடைக்குது, ஆனால் ரொம்பவே கம்மி சம்பளத்தில் தான். அது எப்படின்னா இவங்க வீட்டில் இருந்து அந்த ஆஃபீஸ் போயிட்டு வரத்துக்கு அந்த சம்பளம் காலியாயிருது. அப்படி ரொம்பவே கம்மி சம்பளத்தில் தான் இவருக்கும் வேலை கிடைக்க, சரி வேற எங்கன்னா ஊர் சென்னை இல்லைனா பெங்களூரு வேற எங்கன்னா ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நிறைய இடத்துல ட்ரை பண்ணி பார்க்குறாரு. ஆனால் ஆரம்ப கட்ட காலத்தில் இவருக்கும் பெருசாக வேலை எதுவுமே கிடைக்கல. இது மட்டும் இல்லாமல் அபினவ் இவருடைய குடும்பம் ரொம்பவே பெருசு. இவருக்கு 2 அக்காவும் இருக்காங்க, 2 அண்ணாவும் இருக்காங்க. அண்ட் அம்மா அப்பா தாத்தா பாட்டி அப்படின்னு எல்லாருமே ஒரே குடும்பத்தில் தான் இருந்துட்டு இருக்காங்க. இதில் அபினவோட 2 அக்காவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, 2 அண்ணனுங்களுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. கடைசியாக இவர் மட்டும்தான் இருக்காரு. பட் வீட்டில் எல்லாருமே நல்லா படித்து ஒரு நல்ல நிலைமையில நல்ல வேலைக்கு போகிறதுனால அபினவ் இவரை மட்டும் வீட்டில் இருக்கிற எல்லாருமே கொஞ்சம் மட்டம் தட்டிட்டு தான் இருக்காங்க. அதுலேயும் வேலைக்கு போகலன்னா தண்டசோறு வெட்டி அப்படின்னு நிறைய பட்ட பேர் வச்சுலாம் கூப்பிடுவாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி அபினவ் இவரையும் ஆரம்ப கட்ட காலத்தில் ரொம்பவே அசிங்கப்படுத்தியிருக்காங்க. ஆனால் அபினவ் என்ன பண்ணுவார்னா அவருக்கு கிடைச்ச வேலைக்காச்சும் போகலாம் அப்படின்னு இந்த கேட்ரிங் ஏதாச்சும் ஃபங்க்ஷன் கல்யாணத்தில் சாப்பாடு பரிமாறத்துக்கு பசங்களை கூப்பிட்டு போவாங்கள்ல, ஒரு நாளைக்கு 300 500 அப்படின்னு சம்பளமும் கொடுப்பாங்க. அதே மாதிரி அபினவ் இவருக்கும் கேரளாவில் திருவனந்தபுரமும் இருக்குது, அந்த ஏரியாவில் ஒரு கல்யாண ஃபங்க்ஷனும் இருக்குது. அதுக்கு கேட்ரிங் ஆள் வேணும், நல்ல பேமெண்ட் அப்படின்னு இவரோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொன்னதுனால இவங்க கிராமத்தில் இருந்து கிளம்பி திருவனந்தபுரமும் போகிறாங்க. அண்ட் அங்கே போயிட்டு அந்த கேட்ரிங் சர்வீஸ்லாம் முடிச்சுட்டு அந்த பேமெண்ட்டையும் கையில் வாங்குறாங்க. இப்படி அந்த பேமெண்ட்லாம் வாங்கிட்டு
திருவனந்தபுரத்துல இருந்து இவங்க வீட்டுக்கும் கிளம்பி ஒரு நைட்டு கிளம்பி வந்துட்டு இருக்காரு. அப்படி அந்த திருவனந்தபுரம் அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த இடத்துல இவருக்கு இது அதிர்ஷ்டமா இல்லை இவருடைய பேட் லக் துரஷ்டமான்னு தெரியல, இவருக்கு ஒரு 100 ரூபாய் நோட்டும் கிடைக்குது. என்னடா 100 ரூபாய் நோட்டு கிடைக்கிறது அதிர்ஷ்டம் தானே அப்படின்னு சொன்னீங்கன்னா அங்கதான் ஒரு பிரச்சனையும் இருக்கு. அந்த நோட்டு கொஞ்சம் கிழிஞ்சும் இருக்கு. அபினவ் அந்த 100 ரூபாய் நோட்டை பார்க்குறாரு. அதை எடுத்து 100 ரூபாய் நோட்டு இது எப்படி செலவு பண்ணுறது அண்ட் இதை எடுத்து ஏதாச்சும் பிரயோஜனமாக செலவு பண்ணலாம் அப்படின்னு அதை பார்க்குறாரு. அண்ட் அங்கே இருக்கிற கடையில் அம்மாவுக்கு சாப்பிட்றதுக்கு வாங்கிட்டு போகலாம், இது பிடிக்குமே அப்படின்னு ஒரு சில பொருளையும் பார்க்குறாங்க. அதெல்லாம் வாங்கிட்டு இந்த 100 ரூபாய் நோட்டை கொடுத்தா அந்த கடைக்காரனும் இந்த 100 ரூபாய் நோட்டை வாங்கி பார்த்துட்டு இதெல்லாம் செல்லாது வேற எதனா கூட அப்படின்னு சொல்ல இப்போ அபினவுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. என்னடா 100 ரூபாய் நோட்டு செல்லாதுன்னு சொல்கிறாங்க, சரிண்ணே நான் வேறு காசு எடுத்துகிட்டு வந்து மாற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேறு கடைக்கும் ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் எந்த கடையிலுமே அந்த 100 ரூபாய் நோட்டை வாங்கவும் இல்லை. இப்படி அந்த நோட்டை பார்த்துட்டு இருக்கும்போது எதிர்க்க ஒரு லாட்ரி சீட்டு கடையும் இருக்கு. சரி இந்த கடையிலாச்சும் வாங்குறானு பார்க்கலாம் அப்படின்னு அந்த நோட்டை எடுத்துட்டு போறாரு. அங்க போயிட்டு அந்த 100 ரூபாய் நோட்டை கொடுத்து லாட்ரி சீட்டும் கேட்கிறாரு. அந்த கடைக்காரரும் அந்த 100 ரூபாய் நோட்டை வாங்கி பார்த்துட்டு சரி அப்படின்னு உள்ள போட்டுட்டு அந்த 100 ரூபாய் லாட்ரி சீட்ல உனக்கு எந்த நம்பர் வேணும் அப்படின்னு சூஸ் பண்ண சொல்லி அபினவரும் ஒரு நம்பர் ரேண்டமா எடுக்கிறாரு. அண்ட் இப்போ இவருக்கு தோன்ற விஷயம் என்னன்னா, சரி இதை வாங்குறதுக்காச்சும் பிரயோஜனமா இருந்தது, நம்ம லக்கு என்னன்னு பார்க்கலாம், ஏதாச்சும் விழுதா அப்படின்னு பார்க்கும்போதும் அதில் ஒரு குறிப்பிட்ட தேதியும் போட்டிருக்கு. சரி அப்போ தான் செக் பண்ணணும், அதுக்கு இன்னும் ஒரு வாரம் இருக்குது, நம்ம ஊருக்கு போகலான்னு சொல்லிட்டு இவரும் வீட்டுக்கு வந்துட்டாரு. அந்த வீட்டுக்கு வந்துட்டு அந்த சம்பாரிச்ச காசை அம்மா கொஞ்சம் கொடுத்துட்டு இவரு கொஞ்சம் செலவுக்கும் வச்சுட்டு அடுத்தடுத்த நாள் ஒரு சில கேட்ரிங்கும் வந்துட்டு இருக்கு. இப்படி அந்த ஒரு வாரம் முடிவும் வருது. அப்போது இவருடைய நண்பர்களில் ஒரு சில பேர் இந்த லாட்ரி சீட்டை பற்றி ஃப்ளோவாக பேசிகிட்டு இருக்கும்போதும் அப்போ தான் அபினவுக்கும் ஞாபகம் வருது, ஆமாம் இல்லை நம்ம லாட்ரி சீட்டு வாங்கணும் அப்படின்னு அந்த லாட்ரி சீட் எடுத்து சும்மா செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு நல்ல தொகை, லட்சக்கணக்கில் ஒரு நல்ல தொகை இவருக்கும் லம்பாக கிடைச்சிருக்கு. இதை பார்த்ததுக்கப்புறம் அபினவ் இவருக்கும் ஒன்றும் புரியல, என்னடா நமக்கு தான் கிடைச்சிருக்கா அப்படின்னு சந்தோஷத்தில் குதிக்கவும் ஆரம்பிக்கிறாரு. அண்ட் அதுக்கப்புறம் அந்த லாட்ரி சீட்டை கொடுத்து அந்த பணத்தையும் வாங்குறாங்க. இதில் இந்த டேக்ஸு மற்ற டிடக்ஷன்லாம் பிடிச்சிட்டு லம்பாக ஒரு அமௌண்ட்டும் கொடுக்குறாங்க. இப்போ அந்த அமௌண்ட்டை வாங்கினா அபினவ் என்ன பண்ணுறாருனா, இதை நாம் பிரயோஜனமாக பயன்படுத்தணும். ஃபஸ்ட்டு நமக்கு இருக்கிறதுக்கு சொந்த வீடுன்னு ஒன்று கிடையாது. என் அண்ணனுக்கு இருக்குது, அவன் உழைச்சி வாங்கியிருக்கான், 2 பேரும் வாங்கியிருக்காங்க, எனக்குன்னு எதுவுமே இல்லை. ஃபஸ்ட்டு இதில் இருக்கிற முக்கால்வாசி காசு வச்சு எனக்குன்னு ஒரு சொந்த வீடு வாங்கணும் அப்படின்னு கேரளாலேயே ஒரு இடத்த பார்க்குறாரு. மொத்தமாக ஒரு 3 வீட்டையும் பார்க்குறாரு, அதுவும் வெவ்வேறு இடத்துல. அந்த 3 வீட்டை பார்க்கும்போது இதில் எது ரேட்டு கம்மியாக இருக்குது அண்ட் எது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு அப்படின்னு ஒரு தடவைக்கு பல முறை யோசித்த அபினவ் இவரும் அதில் ஒரு வீட்டையும் சூஸ் பண்ணுறாரு. அந்த வீடும் எங்கே இருக்குன்னா இவங்க தங்கி இருக்கிற கிராமத்திலிருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி, சொல்லப்போனால் அது பார்டர் கிடையாது, ப்ராப்பர் கேரளாவில் தான் அந்த ஒரு இடமும் இருக்குது. அந்த வீட்டையும் பார்க்குறாரு. அந்த வீடும் ரொம்பவே பிடிச்சிருக்கு. சரி அக்கம் பக்கத்தில் இந்த வீட்டை பற்றி யார்கிட்டயாச்சும் விசாரிக்கலான்னு பார்த்தா அந்த வீட்டை சுற்றி கிட்டத்தட்ட 50 மீட்டர் சுற்றளவுக்கு வீடுகள்லாம் இருந்துட்டு இருக்கு. ஆனால் அந்த வீட்டில் ஆளுங்கன்னு யாருமே கிடையாது. சொல்லப்போனால் இந்த வீடு மட்டும்தான் கொஞ்சம் சுத்தமாக இருக்குது. மற்ற எல்லா வீடும் ஓரளவுக்கு ஆட்கள் நடமாட்டம் இல்லாமல் கொஞ்சம் பாழடைஞ்சு செடி போதெல்லாம் இருந்ததுன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் அந்த வீடும் இருக்கு. சரி இந்த வீடு நம்மளுக்கு பிடிச்சிருக்கும், இதுக்கப்புறம் இது ஏன் வீடு அப்படின்னு இந்த ஒரு விஷயத்த வீடுலாம் வாங்கினதுக்கு அப்புறம் தான் அவங்க குடும்பத்துக்கிட்டையும் சொல்றாரு. இது மட்டும் இல்லாமல் வீடுலாம் வாங்கினதுக்கு அப்புறம் தான் லாட்ரி சீட்டை அடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிறவங்களோட மைண்டு கொஞ்சம் மாறுது. ஓகே இவன் தண்ட சோறு கிடையாது, ஏதோ ஒரு விதத்தில் கொஞ்சம் பிரயோஜனமாக ஏதோ ஒரு விஷயத்த பண்ணியிருக்கான் அப்படின்னு இப்போ இவருக்கும் கொஞ்சம் மரியாதை கொடுக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அப்பா அம்மா தாத்தா பாட்டி அபினவ் இவங்க 5 பேருமே கிளம்பி இப்போ அபினவ் ஒரு வீடு வாங்கினார்ல அந்த வீட்டுக்கும் போகிறாங்க. ஆனால் இதில் அபினவோட 2 அண்ணன்களாக இருந்துட்டு இருக்காங்களே அவங்களுக்கு இந்த வீட்டுக்கு வரதுக்கு பிடிக்கல. என்ன இருந்தாலும் இந்த வீடு என் தம்பி வாங்கினது, அந்த வீட்டில் நான் போய் உட்காந்தா கண்டிப்பாக எனக்கு தான் அசிங்கம் அப்படின்னு இப்போ அண்ணனுங்க இவங்களுக்கு தனியாக இடம்லாம் இருந்துட்டு இருக்கு. ஆனால் இப்போ வாடகை வீட்லேயும் வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு வேலைக்கு போகிறதுக்கு அதுதான் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு ஒரு வாடகை வீட்டு எடுத்து தங்கி அப்படியே அவங்க வேலையும் பார்த்துட்டு இருக்கு. இந்த சைடில் அபினவ் இவருடைய குடும்பத்தோட அம்மா அப்பா தாத்தா பாட்டி அப்படின்னு இவங்க 5 பேருமே நிம்மதியாக இந்த வீட்டுக்கும் குடி வராங்க. இப்போ அந்த வீட்டில் தான் தங்கியும் இருக்காங்க. இப்படி அந்த புது வீட்டுக்கு வந்து 1 மாதமும் ஆகுது. எந்த பிரச்சனையுமே இல்லாமல் இவங்க குடும்பத்தோட நிம்மதியாகவும் இருந்துட்டு இருக்காங்க. அன்னைக்கு ஒரு நாள் வழக்கம் போல் அபினாவும் வெளியில் கேட்ரிங் வேலை அப்படின்னு அவரும் கிளம்பி போயிட்டாரு. அடுத்த நாள் தான் ரிட்டர்ன் வருவார். இந்த கேப்பில் அபினாவோட அப்பா என்ன பண்ணுறாருன்னா அந்த வீட்டுக்கு வெளியில் நிறைய இடம் காலியாக இருக்குது. அங்கே இருக்கிற அந்த செடி கொடிகள் அந்த புட்கள் எல்லாம் கிளியர் பண்ணுறதுக்காக சின்னதாக ஒரு கொடுவா அருவா இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்து அங்கே இருக்கிற புட்கள் தேவையில்லாததெல்லாம் கிளியர் பண்ணிட்டும் இருக்காரு. அப்படியே அங்கே வெளிப்பகுதியில் ஒரு இடமா கிளியர் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா
ஒரு இடத்துல ஏதோ ஒன்று தட்டுப்படுது. அப்படி தட்டுப்படுறது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மண்ணுக்கு கீழே ஒரு பலகையை புதைச்சி வச்சா எப்படி இருக்கும், ஒரு பிளேவுட்டை. ஆனால் அந்த மண் மேலே காலை வைக்கும்போது அந்த பலகை மட்டும் கொஞ்சம் அமுங்கும் இல்லை. இந்த ஒரு விஷயத்த அபினோட அப்பா உணர்றாரு. என்ன இங்கே ஏதோ இருக்குது அப்படின்னு. அவரும் அங்கே இருக்கிற மண்ணை விலைக்கு பார்க்கும்போது அந்த இடத்துல ஒரு பூட்டும் இருக்குது. பார்க்குறதுக்கு கொஞ்சம் பழங்காலத்து பூட்டு மாதிரியும் இருக்குது. நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற பூட்டு டேரெக்டாக இப்படி சாவி போட்டு ஓப்பன் பண்ணுவோம். ஆனால் அந்த பூட்டில் சாவி போடுற இடமே கொஞ்சம் சைடில் போடுற மாதிரி ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கிறதா அபினவும் சொல்லியிருக்காரு. அப்படிப்பட்ட பூட்டு தான் அதுலேயும் போட்டிருக்க அன்றது ஒரு பெரிய கதவு மாதிரியும் இருக்கும். சொல்லப்போனால் இந்த பாதாளத்துக்கு போகிற ஒரு வழி மாதிரியும் இருக்கும். இதை பார்த்தா அபினவ் அப்பாவும் நம்ம இங்கே வந்து 1 மாதம் ஆகுது, இப்படிப்பட்ட ஒரு இடம் இருக்குது அப்படின்னும் பையனும் சொல்லலை, நம்மளும் இப்போ தான் பார்க்குறோம் அப்படின்னு அவருக்கும் ஒரு ஆர்வம் வருது. அப்படி இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க உடனே அங்கே இருக்கிற மண்ணெல்லாம் கிளியர் பண்ணுறாரு. அப்படி கிளியர் பண்ணி பார்க்கும்போது அந்த பலகைக்கு மேலே பார்த்தீங்கன்னா நிறைய விதமான இந்த நூல்கள்லாம் வந்து கட்டி வச்சுருக்காங்க. பட் அதெல்லாம் மந்திரிச்ச கயிறான்னு கேட்டிங்கன்னா தெரியல. ஏன்னா அதெல்லாம் எப்போவோ கட்டி வச்ச மாதிரி இருக்கும். கயிறு எல்லாமே இத்து போன மாதிரி இருக்குது. இதை அபினவ் அவங்க அப்பாவும் பார்த்துருக்காரு. ஆனால் அவருடைய பார்வையில் அது என்ன மாதிரி இருந்திருக்குன்னா, இந்த செடி கொடிகளோட வேர் பகுதி பார்த்தீங்கன்னா ரொம்பவே மெலிசாக இருக்கும். அப்படிப்பட்ட அந்த வேறு தான் அந்த பலகையை சுற்றி இருந்ததுனால பார்க்குறதுக்கு நூல் மாதிரி இருக்குது அப்படின்னு அந்த கொடுவாருவை வச்சு அப்படியே ஒரு கோடு போட்டு அதெல்லாம் பிச்சுட்டு இங்கே இப்போ இந்த பூட்டு இருக்குது பார்த்தீங்களா, இந்த பூட்டை உடைக்கிறாரு. ஆனால் அந்த பூட்டு ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது போல இருக்குது. அவ்வளோ ஈஸியாக உடைக்கவும் முடியல. வீட்டுக்குள்ளே போயிட்டு சுற்றி எடுத்துகிட்டு வர்றாரு. இப்போ அந்த சுத்தியை வச்சு ஓங்கி வேகமாக அடிக்கும்போது அந்த பூட்டும் உடஞ்சிருது. உடஞ்சதுக்கப்புறம் அதெல்லாம் தூக்கி ஓரமாக போட்டு இப்போ அந்த கதவை அப்படியே திறக்கிறாரு. திறந்தா அந்த இடமே இருட்டாக இருக்குது. இப்போ மேல் பகுதியிலேருந்து கீழே இறங்கி போகிறதுக்கு படிக்கட்டும் உள்ளே இருக்குது. அபினவ் அவங்க அப்பா அந்த ஒரு பூட்டை உடைக்கிற நேரம் சாயங்காலம் 5லேருந்து 5:30 மணிக்கு மேலேயும் இருக்கும். ஓரளவுக்கு அந்த சமயம் இருட்டாகவும் இருந்திருக்கு போல இருக்கும். இவருக்கு பெருசாக வெளிச்சம் தெரியல அப்படின்னு போய் டார்ச் லைட் எடுத்துகிட்டு வந்து வெளிச்சம் அடித்து பார்க்குறாரு. உள்ள வழியும் போதும். இப்போ அபினவ் அப்பாவும் ரொம்பவே தைரியமாக அதுக்குள்ளே இறங்குறாரு. இறங்கும் போதே டார்ச் லைட்லாம் அடித்து பார்க்குறாரு. உள்ளே பார்த்தா ஒரே ரூம் பெருசாகவும் இருந்துகிட்ருக்கு. ஆனால் உள்ள சில பல பொருட்கள்லாம் இருந்துகிட்ருக்கு. பார்க்குறதுக்கு ரொம்பவே பழசாக தூசும் தும்புமா இருந்துகிட்ருக்கு. இவரும் லைட் அடித்தபடியாக அப்படியே உள்ளேயும் போகிறாரு. உள்ளே போகும்போதே அபினவ் அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிருது இது சாதாரண இடம் கிடையாது. இந்த இடத்துல பல வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாந்திரிகர்கள் தாந்திரிகர்கள்லாம் சொல்லுவோம்ல, பேய் ஓட்டுறவங்க, பேயை பிடிக்கிறவங்க, கெட்டது பண்ணுறவங்க அப்படின்னு. அந்த மாதிரி கெட்டது பண்ணுறவங்க இந்த பில்லி சூனியெல்லாம் வைப்பாங்க. அவங்க இந்த இடத்துல தங்கியிருக்காங்க. இங்கேருந்து நிறைய சூனியம் சம்மந்தப்பட்ட பூஜைகள்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இவருக்கும் தெளிவாக தெரியுது. ஏன்னா அது கீழே அதுக்கு சம்மந்தப்பட்ட எல்லா பொருட்களுமே இருந்துட்டு இருக்க. இவரும் அப்படியே டார்ச் அடிச்சுட்டு மேலும் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்காக உள்ளேயும் போகிறாரு. அப்படி உள்ளே போகும்போதும் தெரியாதனமாக எதையோ ஒன்று மெரிச்சிடுறாரு. மெரிச்ச உடனே அதுவும் சுக்குநூறாக உடஞ்சிருது. சொல்லப்போனால் ஒரு சின்ன மண்பானை மாதிரி ஒரு குடும்பம் இருந்ததுன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி எதையோ ஒன்று மெரிச்சிடுறாரு. அப்படி மெரிச்சது மட்டும் இல்லாமல் அதுக்குள்ளே இருக்கிற ஏதோ ஷார்ப்பான ஒரு பொருள் இவருடைய காலில் குத்தி ரத்தமும் பீச்சி அடிச்சிட்டு இருக்கு. ஏன்னா அந்த கூர்மையான பொருள் கிட்டத்தட்ட 1 இன்ச்சுக்கு மேலேயும் இவருடைய கால்குள்ளே இறங்குறதும் அபினவும் சொல்லியிருக்காரு. இப்போ அபினவோட அப்பா எதுக்காக இதுக்குள்ளே வந்தாருன்னு பார்த்தீங்கன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்தார். இது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு தேவைப்படுற ஏதாச்சும் பொருள் இதுக்குள்ளே இருந்ததுன்னா பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு உள்ளே வந்து பார்த்தா எல்லாமே வேறு மாதிரி பொருளாக இருக்கும். இதெல்லாம் என்ன பண்ணாலும் பயன்படுத்த முடியாது, நம்ம மேலே போயிட்டு இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம், பழைய எப்படி இருந்ததும் அப்படியே மூடி வச்சிடலாம் அப்படின்னு அபினவ் அவங்க அப்பாவும் அப்படியே திரும்பி அந்த படிக்கட்டு வழியாக அப்படியே டார்ச் அடித்தபடியும் திரும்புறாரு. பார்த்தா இவர் எக்ஸாக்டாக அந்த டார்ச் லைட்டோட அந்த படிக்கட் பக்கமாக திரும்பும்போது யாரோ ஒருத்தவங்க அந்த படிக்கட்டில் இருந்து மேலே ஏறி போகிறாங்க. ஆனால் ஏறி போகிறது வெறும் கால் மட்டும்தான் இவருக்கும் தெரிஞ்சிருக்கு. அந்த சமயம் அப்பா இவர் என்ன நினச்சிருக்காருன்னா, ஒருவேளை நம்ம வீட்டு ஆளுங்க என் மனைவி இல்லைன்னா என் அப்பா அம்மா யாராச்சும் இருப்பாங்களோ அப்படின்னு இவரும் அப்படியே டார்ச் அடிச்சபடியே அப்படி படிக்கட்டும் ஏறுறாரு. சரி மேலே தானே இருப்பாங்க அப்படின்னு முழுமையாக மேலேயும் வந்து பார்க்குறாரு. பார்த்தா அந்த இடத்துல சுற்றி ஆளுங்க அப்படின்னு யாருமே இல்லை. இவங்க வீட்டு கதவும் மூடிதான் இருக்குது. ஏன்னா எல்லாருமே உள்ளதாக இருக்காங்க. இப்போ தான் இந்த படிக்கட்டில் யாரோ ஒருத்தவங்க ஏறினதை நானும் பார்த்தேன். ஆனால் நானும் வேகமாக தான் படி ஏறினேன். நான் வந்ததுக்கு கண்டிப்பாக அவங்க இந்த இடத்துலேருந்து 10 அடி கூட தாண்டி இருக்க மாட்டாங்க. இப்போ ஆளையே காணுமே அப்படின்னு இவங்க வீட்டுக்கு வெளியில் வந்து செக் பண்ணி பார்க்குறாரு. ஆட்கள் நடமாட்டோம் அந்த சமயம் யாருமே இல்லை. சரி ஒரு வேளை நம்ம மனப்பிரமையாக இருக்கும் போல இருக்குது, அதெல்லாம் சாத்திட்டு வேலையை பார்க்கலாம் அப்படின்னு அவங்க அப்பாவும் அந்த கதவை மூடுறாரு. அதுக்கு மேலே அந்த மண்ணெல்லாம் கொட்டி வச்சுட்டு அங்கே இருக்கிற செடிகள் மட்டும் கிளியர் பண்ணிவிட்டு இவரும் வீட்டுக்கு போயிடுறாரு. இப்படி அன்னைக்கு இரவு வீட்டில் அப்பா அம்மா தாத்தா பாட்டி இவங்க 4 பேர் மட்டும்தான் இருந்துட்டு இருக்காங்க. இதுக்கு அடுத்த நாள் தான் அபினவும் கேட்ரிங் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கும் வருவார். ஆனால் அன்னைய தேதியிலேருந்து தான் அவங்களுக்கும் பிரச்சனை ஆரம்பிக்குது. அதாவது 2024 தீபாவளி அப்போ தான் அப்பாவும் அங்கே சுத்தம் படுத்துகிறோம் அப்படின்னு அந்த
கதவையும் திறந்து உள்ளும் போய் பார்த்துருப்பாரு. தெரியாதனமா எதையோ உடைச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் சைலண்டா வெளியில வந்திருப்பாரு. அது எந்த நாளுன்னு பார்த்தீங்கன்னா 2024 தீபாவளி அன்னைக்கு. இப்படி எல்லாருமே அன்னைக்கு சாப்பிட்டுட்டு நிம்மதியாக தூங்கலாம் அப்படின்னு அவங்க வீட்டில் படுத்துட்டும் இருக்காங்க. இதில் அபினோட தாத்தா பாட்டி கூட தானே இருக்காங்க. தாத்தா அவருக்கும் பெருசாக தூக்கம் வரல. அன்னைக்கு அவருக்கு ரொம்பவே டிஸ்டர்பன்ஸாக, அதாவது ஏதோ ஒரு தொந்தரவு அவரை தூங்க விடாமல் பண்ணிட்டும் இருக்கு. அது எப்படின்னா தூங்காத அப்படின்னு இந்த உருவம்லாம் வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரிலாம் இல்லை. அவரோட மனசுக்கு ஏதோ ஒன்று தப்பாக படுது. என்ன இது இன்றைக்கி ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது, ஏதோ நம்மளை சுற்றி ஏதோ தப்பாக நடக்கிற மாதிரி ஒரு உணர்வு இருக்குது அப்படின்னு அவங்க அப்பாவும் ரொம்பவே பயந்துருக்காரு. அந்த ஒரு பயமே அவருக்கு அழுகையும் கொடுத்துருக்கு. அவரும் உட்காந்து அழறாரு. இதை பார்த்த அவங்க மனைவி, அதாவது பாட்டியாக இருக்கட்டும், அபினோட அப்பா அம்மா எல்லாருமே வந்து அவர் பக்கத்தில் உட்காந்து என்னாச்சுன்னு கேட்க, இத்தனை வருஷத்தில் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு உணர்வும் வந்ததில்லை, இதோ இன்னைக்கு ஏதோ ஒரு தப்பான ஒரு உணர்வு நம்ம வீட்டுக்குள்ளே நம்மளை சுற்றி ஏதோ ஒரு கெட்டது உலாவிட்டு இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு உணர்வு இருக்குது. ஒன்று நான் எதுவுமே பார்க்கல, ஆனால் ஏதோ தப்பாக நடக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது அப்படின்னு அவரும் ஓனாழ. ஆனால் வீட்டில் இருக்கிற எல்லாருமே அவரை சமாதானப்படுத்துகிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, புது இடத்துக்கு வந்திருக்கோம்ல, மேபி இது எல்லாமே காத்து கருப்போட சேஷ்டியாக கூட இருக்கலாம், மற்றபடி ஒன்றும் இல்லை அப்படின்னு பாட்டி என்ன பண்ணுறாங்கன்னா வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே சுற்றி போடுறாங்க, மந்திரிக்கலை சுற்றி போடுறாங்க நார்மலாக. இருந்தாலும் தாத்தா நார்மலானான்னு பார்த்தீங்கன்னா இல்லை, அவருக்கும் அந்த ஒரு பயம் இருந்துட்டு தான் இருக்கு. அப்படியே அந்த பயத்தோட அவரும் ரூமில் படுத்துட்டு இருக்க. ஆனால் பக்கத்தில் படுத்துருக்கிற பாட்டி நல்லா தூங்கிட்டாங்க. நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு நம்ம தூக்கத்தில் தெரியாதனமாக உளருவோம் பார்த்தீங்களா ஏதாச்சும் ஒரு விஷயத்த, அந்த மாதிரி பாட்டியும் உளர்றாங்க. ஆனால் பாட்டி வேறு மாதிரி உளர்றாங்க. அது எப்படின்னா வந்துருச்சு, இன்னும் கொஞ்ச நாள் தான் இந்த வீட்டில் இருக்கிற ஒருத்தராக போக போகிறீங்க, இன்னும் கொஞ்ச நாள் தான் காத்துட்டே இருங்க அப்படின்னு பாட்டி இவங்களும் இந்த விஷயத்த வந்து மலையாளத்தில் தான் சொல்கிறாங்க. பட் அபினவ் இவருக்கு தமிழும் நல்லாவே தெரியும். ஸோ அவருக்கு நடந்த விஷயத்த வந்து நமக்கு வந்து தமிழில் தான் சொல்லியிருக்காரு. இப்போ இந்த இடத்துல பாட்டி இந்த மாதிரி வளரும்போது தாத்தா இவருக்கும் இன்னும் பயம் வருது. ஏன்னா இவங்களுக்கு கல்யாணம் ஆன இத்தனை வருஷத்தில் பாட்டி இந்த மாதிரி வளர்னதும் கிடையாது. அண்ட் ஆல்ரெடி தாத்தாவும் ஏதோ தப்பு நடக்கிற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணியிருக்காருல, அந்த ஒரு விஷயம் இன்னமும் அதிகரிக்குது. இதனால் தாத்தா என்ன பண்ணுறாருன்னா அவங்க வீட்டு பூஜை ரூமில் சோட்டானிக்கரை பகவதி அம்மன் ஃபோட்டோவும் இருக்கும், அங்கே போயிட்டு நல்லா மனசார வேண்டாரு. வேண்டது மட்டும் இல்லாமல் அவரோட வாழ்க்கையில் வழக்கமாக ஒரு பழக்கத்தை வச்சுருக்காரு. ஏதாச்சும் அவருக்கு ரொம்பவே குழப்பமாக இருந்ததுன்னா இந்த பூ போட்டும் பார்த்துருவாரு. அதாவது நிறைய பேர் குலதெய்வத்துக்கிட்ட வந்து பூ போட்டு இந்த பூ கிடைச்சதுன்னா நல்லது நடக்கும், இந்த பூ கிடைச்சதுன்னா வந்து அது நடக்காது அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி தாத்தா என்ன பண்ணுறாருன்னா பூ போட்டு பார்த்துடலாம் அப்படின்னு அவங்க வீட்டில் பூவும் தேடி பார்த்துருக்காரு. ஃப்ரிட்ஜில் எதுவுமே இல்லை. அப்போ தான் அவருக்கு ஒரு யோசனை வருது, அட நம்ம வீட்டு வெளியில் தோட்டத்தில் தான் நிறைய பூக்கள்லாம் இருந்துட்டுருக்கேன், அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து பூ போட்டு பார்த்தோம்னா அப்படின்னு தாத்தாவும் வீட்டோட மெயின் கதவு கிட்டேயும் போகிறாரு. ஆனால் அந்த கதவை திறந்து வெளியிலைட்டு போட்டு இவரும் வெளியில் போயிட்டு பூ பறிக்கவும் போகிறாரு. ஒரு 2 விதமான பூ இருந்தால் போதும் அப்படின்னு தாத்தா என்ன பண்ணுறாருன்னா அங்கே போயிட்டு நல்ல பூவாக பார்த்து அதை பறிக்கிறதுக்காகவும் போகிறாரு. அப்போது இவரும் அந்த செடிக்கிட்ட போனதுக்கப்புறம் தாத்தாவுக்கு பின்னாடி யாரோ ஒருத்தவங்க நின்றுட்டு இருந்தா எப்படி இருக்கும், அதோட நிற்கிறது தாத்தா இப்போ இங்கே நிற்கிறாருன்னா அவருக்கு ரொம்பவே க்ளோஸாக அவர் முதுகு பகுதிக்கு ரொம்பவே நெருக்கமாக ஒட்டி நின்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி விஷயத்த அவரும் உணர்றாரு. ஒருவேளை இவரோட பையன்தான் வந்திருக்காரு அப்படின்னு திரும்பி பார்த்தா யாருமே இல்லை. ஆனால் இவருக்கு கிளியராக உணர முடியுது யாரோ ஒருத்தவங்க நம்ம உடல் மேலே அவங்க உடம்பு படுற மாதிரி ரொம்பவே நெருக்கமாக நின்னாங்களே அப்படின்னு. தாத்தாவும் ஒரு செகண்ட் பயந்துடுறாரு. அவசரமாக அந்த பூவெல்லாம் பறிச்சுட்டு ரொம்பவே வேகமாக வீட்டில் போயிட்டு அந்த கதவை சாத்தலான்னும் போது இவங்க வீட்டோட மதில் சுவர், அந்த காம்பவுண்ட் வால் கேட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கேட்டுக்கு உள்பகுதியில் யாரோ ஒருத்தவங்க கரெக்டாக அந்த கேட்டோட வாசலில் தாத்தா இவரை பார்த்த மாதிரி நின்றுட்டும் இருக்காங்க. இதை பார்த்தா தாத்தா இவருக்கும் யார் அதை நிற்கிறான் யார் அப்படின்னு கதவு கொஞ்சம் நல்லா திறந்துட்டு வெளியிலையும் போய் பார்க்குறாரு. பார்க்கும்போது தாத்தாக்கும் புரிஞ்சிருது அங்கே நிற்கிறது மனுஷன் கிடையாது, இது வேற ஏதோ அப்படின்னு அவசரமாக வெளி லைட்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு கதவை சாத்தி அங்கே இருக்கிற எல்லா தாழ்பாலையும் போட்டுட்டு அவரும் பூஜை ரூமுக்கு வந்துடுறாரு. பூஜை ரூம் வந்துட்டு ஒரு நோட்டை எடுத்துகிட்டு வந்துடுறாரு. அந்த நோட்டில் ஒரு பேஜை கிழிச்சு அந்த பேஜை 2 துண்டாக கிழிச்சும் வைக்கிறாரு. இப்போ இந்த 2 பேப்பரில் ஒரு பூவை வச்சு அந்த பூவை அப்படியே மடித்து அதை நல்லா வேண்டிட்டு இதில் இந்த பூ வந்ததுன்னா நல்லது நடக்கும், இந்த பூ வந்ததுன்னா ஏதோ சம்திங் பிரச்சனை இருக்குன்னு மட்டும் எனக்கு காட்டுங்கன்னு இப்போ அந்த 2 சீட்டுக்குள்ள இருக்கிற பூவையும் நல்லா குலுக்கி அங்கே போட்டு கண்ணை மூடிட்டு அதில் இருக்கிற ஒரு சீட்டை அப்படியே எடுக்கிறாரு. எடுத்து கண்ணை திறக்கல அப்போ வரைக்கும், ஏன்னா உடனே கண்ணை திறந்துட்டாருன்னா அவர் மடிச்சு வச்ச விதத்தில் இதில் என்ன இருக்குன்னு ஓரளவுக்கு நமக்கும் ஒரு யூகிப்பு வந்துடும்ல, அதனால கண்ணை மூடினபடி அந்த சீட்டை திறக்கிறாரு. திறந்ததுக்கு அப்புறம் தான் தாத்தாவும் பார்க்குறாரு. பார்த்தா அடுத்த செகண்டும் அவருக்கு ஒரு பேரதிர்ச்சி காத்துட்டு இருக்கு. ஏன்னா அதில் வச்ச அந்த பூ கருகி இருக்கு.
அப்படி கருகுன அந்த பூ கெட்டதுன்னு நினச்சி ஒரு பூ வச்சிருப்பார்ல, அந்த பூ தான் அதுலேயும் இருக்கும். அந்த பூ தான் கருகியும் இருக்கு. சரி, இந்த பூ என்னாச்சு அப்படின்னு அதை திறந்து பார்க்குறாரு. அந்த பூ இவர் வச்சபடி தான் இருக்கு, ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கு. ஆனால் தாத்தாவோட கையால் தான் அந்த 2 பூவையுமே பறிச்சுட்டு வந்தார், அதுவும் செடியிலேருந்து ஃப்ரெஷ்ஷாக. அதில் ஒரு பூ வச்ச ஒரு சில செகண்டில் கருகி போயிருக்குன்னா இங்கே எதுவும் பெரிய ஆபத்து இருக்குது அப்படின்னு தாத்தாவுக்கும் புரிஞ்சு அந்த இடத்துல அலறி அழவும் ஆரம்பிக்கிறாரு. இப்படி பூஜை ரூமில் சத்தம் போட்டு அழுததுக்கப்புறம் வீட்டில் இருக்கிற எல்லாருமே எந்திரிச்சும் வராங்க. எந்திரிச்சு வந்து தாத்தா கிட்ட என்னென்னு கேட்க அவரும் அந்த பூவை காட்டுறாரு. அந்த பூவை காட்டினோடனே வீட்டில் இருக்கிற எல்லாருமே ஓரளவுக்கு உணர்றாங்க. ஏன்னா அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்குமே அந்த பூ போட்டு பார்க்கறது பழக்கமாக இருக்குது. இப்போ வீட்டில் இருக்கிற எல்லாருமே கொஞ்சம் பயப்படவும் ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா ஆல்ரெடி தாத்தா இவ்வளோ பயந்துருக்காரு. இப்போ ஒரு பூவும் போட்டு பார்த்துருக்காரு, அதில் இருக்கிற ஒரு பூ கருகியும் இருக்கு. இதை தாத்தா கிட்டேயும் கேட்குறாரு, பா நீ நல்ல பூ தானே எடுத்துகிட்டு வந்தீங்க, இல்லை உண்மையிலேயே கண்ணு தெரியாமல் வேதனா காஞ்சி போன பூ எடுத்துகிட்டு வந்துட்டீங்களா அப்படின்னு கேட்க, அப்போ தாத்தா ஒரு விஷயம் சொல்லிட்டாரு, டெய் காஞ்சி போன பூ செடியில் தங்குமா அப்படின்னு கேட்க, அப்படின்னு அவங்க அப்பா கிட்டேயும் வார்த்தை இல்லை. ஏதோ ஒரு தப்பாக இருக்குன்னு மட்டும் புரியுது. ஆனால் எங்கே இந்த தப்பு நடந்திருக்கு, இது எங்கே போய் முடியும் அப்படின்னு வீட்டில் இருக்கிற யாருக்குமே எந்த விதமான ஐடியாவும் இல்லை. இப்போ அபினவ் அப்பா என்ன சொல்கிறாருன்னா, சரிப்பா நம்ம தனியாக தூங்க வேண்டாம், எல்லாருமே வீட்டு ஹாலில் ஒன்றா தூங்கலாம் வாங்க அப்படின்னு அவரையும் கைத்தாங்களாக கூப்பிட்டு போயிட்டு இப்போ எல்லாருமே பெட்ஷீட் தலைக்கானலாம் எடுத்துகிட்டு வந்து அவங்க வீட்டு ஹால் நல்லா பெருசாக தான் இருக்குது. அந்த ஹாலில் எல்லாருமே படுத்து தான் இருக்காங்க. அந்த 0 வால்ட் லைட் இருக்கும் பார்த்தீங்களா, 2 லைட்டு போட்டிருக்காங்க. எல்லாருமே இப்போது நிம்மதியெல்லாம் இல்லை, அட்லீஸ்ட் தூங்கினா தூக்கம் வர அளவுக்கும் ஓரளவுக்கு படுத்துட்டும் இருக்காங்க. ஆனால் வீட்டில் இருக்கிற யாருக்குமே தூக்கமும் வரல. ஆனால் இவங்களை அறியாமலே ஓரளவுக்கு தூங்கிட்டும் இருக்காங்க. இப்படி நல்லா தூங்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு சம்பவமும் நடக்க போகுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி தாத்தா இவர் வீட்டுக்கு வெளியில் ஒரு உருவத்தை பார்த்தார்ல, அந்த உருவம் போச்சா இல்லையான்னு கூட தெரியல. இந்த சமயம் பார்த்து பாட்டி இவங்களுக்கும் கொஞ்சம் அவசர காலம், அந்த நைட்டு சிறுநீர்லாம் போயிட்டு வராங்களே, அந்த மாதிரி பாட்டியும் கொஞ்சம் அவசரமாக எந்திரிச்சு டைரெக்டாக பாத்ரூம் போவாங்கன்னு பார்த்தோம். அவங்கள அறியாமலே இந்த வீட்டோட மெயின் கதவு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கதவை ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் தான் அவங்களுக்கே தெரியுது, ஆமாம் இல்லை பாத்ரூம் அந்த பக்கம் இருக்குது அப்படின்னு. சரி கதவை சாத்திட்டு போகலாம் அப்படின்னு பாட்டியும் அந்த மெயின் கதவை அப்படி சாத்தும் போது வாசலில் யாரும் நிற்கிற மாதிரி இருக்கு. ஒருவேளை அபினவ் பேரனா இருப்பானோ அப்படின்னு பாட்டியும் வெளி லைட்டு போட்டு, அபினவ் நீயாடா அப்படின்னு பாட்டியும் முன்னோக்கி போகிறாங்க. ஏன்னா வந்துட்டுனா ஃபோன் பண்ண மாட்டேன் அப்படின்னு பாட்டியும் கிட்ட போகிறாங்க. ஏன்னா பாட்டியை பொறுத்த வரைக்கும் உண்மையிலேயே அங்கே நிற்கிறது அபினவ். ஏன்னா பாட்டிக்கு நல்லா வயசாச்சுல, கண்ணில் வந்து கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும். இருட்டில் அங்கே ஒரு உருவம் நிற்கிறது தெரியுது. அது இவங்க பேரன் நினச்சி தான் இவங்களும் முன்னாடி போகிறாங்க. பட் கொஞ்சம் முன்னாடி போனதுக்கப்புறம் தான் பாட்டி இவ்வளோ நேரம் பேசிட்டே அபினவன் போனாங்கல்ல, இப்போது பேச்சை நிறுத்திட்டு அப்படியே பயத்தோடு நிற்கிறாங்க. அப்படியே ரிவர்ஸ் பின்னாடியே வராங்க. வந்தது மட்டும் இல்லாமல் அவசரமாக வீட்டுக்குள்ளே வந்துட்டு கதவையும் சாத்திடுறாங்க. வெளி லைட்டு கூட ஆஃப் பண்ணலை. என் பாட்டி இந்த பயத்தில் அவங்க துணியிலையும் சிறுநீர் கழிச்சிடுறாங்க. அந்தளவுக்கு அவங்களுக்கும் ஒரு பேரதிர்ச்சி. வெளியில் அப்படிப்பட்ட ஒரு உருவத்தையும் பார்த்துருக்காங்க. சைலண்ட்டாக இவங்க எங்கே படுத்தாங்களோ அங்கேயே பயத்தோடு வந்து படுக்க, இப்படி படுத்துட்டு இருக்கும்போது அந்த மெயின் கதவை யாரோ திறக்கிற மாதிரி சத்தமும் கேட்குது. அதாவது உள் பக்கத்துலேருந்து தாழ்பால் திறந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தாழ்பால் திறக்கிற சத்தமும் கேட்க, பாட்டியும் யார் இந்த நேரத்தில் வெளில போகிறான் அவங்கள எச்சரிக்கணுமே அப்படின்னு திரும்புகிறாங்க. பார்த்தா அந்த மெயின் வாசல் கிட்ட ஆளுங்கன்னு யாருமே இல்லை. ஆனால் தாழ்பால் இப்படியே தானாக திறந்துருக்கு. கதவும் அப்படியே தானாக திறக்குது. ஆனால் அந்த கதவை தானாக திறக்கிறதுலேருந்து ஒரு 2 அடிக்கு பின்னாடி தான் அந்த உருவமும் ரொம்பவே தெளிவாக நின்றுருக்கு. ஏன்னா வெளி லைட்டும் போட்டிருக்கு. பாட்டி இப்போ அந்த உருவத்தையும் பார்க்குறாங்க. இப்போ அந்த உருவம் வீட்டுக்குள்ளேயும் வருது. ரொம்பவே பொறுமையாக வந்து பாட்டி இவங்களை அப்படின்னு, ஏன்னா அந்த உருவம் நின்றுருக்கு, கீழே பாட்டி படுத்துருக்காங்களே அவங்களும் ஒரு மாதிரி பார்த்துட்டு அவங்களுக்கு பக்கத்தில் தாத்தா படுத்துருக்கார்ல, டைரெக்டாக தாத்தா கிட்டேயும் போகுது. அது தாத்தாவோட நெஞ்சு மேலே ஏறி நின்று கன்னத்தில் பலாரும் ஒரே ஒரு அடி தான், சப்புன்னு ஒரு சத்தமும் கேட்குது. பாட்டி இவங்களுக்கு ஒரு அதிர்ச்சி. அந்த அதிர்ச்சியில் அவங்க கிட்டத்தட்ட 4-5 மணி நேரம் பேசவும் இல்லை. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு அதிர்ச்சியில் தான் பாட்டி இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த உருவம் பாட்டி இவங்க கண்ணு முன்னாடி அந்த வீட்டை விட்டு வெளியிலையும் போகுது. இதுக்கப்புறம் பாட்டி இவங்களும் மயங்கினாங்களா இல்லை தூங்கினாங்கன்னு கேட்டிங்கன்னா மயங்கவும் இல்லை தூங்கவும் இல்லை. அவங்க அந்த அதிர்ச்சியில் இருந்தாங்களே அப்படியே தான் இருக்காங்க. இதுக்கப்புறம் அங்கே என்ன நடந்ததுன்னு கூட பெருசாக பாட்டிக்கும் தெரில. இப்படி பொழுது விடிஞ்சதுக்கப்புறம் அபினவ் இவரும் வீட்டுக்கு வர்றாரு. வீட்டுக்கு வரும்போது என்ன வீட்டு கதவெல்லாம் திறந்து போட்டு என்ன ஹாலில் எல்லாருமே ஒன்றா படுத்துருக்காங்க அப்படின்னு அபினவ் உள்ளே வர்றாரு. உள்ளே வந்து பார்த்தா பாட்டி இவங்க படுத்துருக்கிற விதமே ஒரு மாதிரி இருக்குது. பாட்டி என்னாச்சு, உடம்பு எதனா முடியலையா, ஒரு மாதிரி படுத்துருக்கு அப்படின்னு கேட்க, ஆனால் பாட்டி ஏதோ ஒரு இடத்த பார்த்துருக்காங்க.
முழிச்சிருக்காங்க, கண்ணை திறந்துருக்காங்க. ஆனால் எந்த ரியாக்ஷனுமே இல்லை. அப்படியே அபினவ் பக்கத்தில் இருக்கிற தாத்தாவை பார்க்காரு. என்ன தாத்தா இவ்வளோ நேரம்லாம் தூங்க மாட்டார், என்ன இவ்வளோ நேரம் தூங்குறாரு, உடம்பு எதனா சரியில்லையா அப்படின்னு போய் தாத்தாவோட கழுத்து பகுதி தொட்டு பார்க்குறாரு. ஏன்னா சில பேருக்கு ஜுரமாக இருந்தால் தொட்டு பார்த்தா தெரிஞ்சிடும்ல. அதனால் தாத்தாவை தொட்டு பார்க்கும்போதும் அவரோட உடம்பு சில்லுன்னு இருக்குது. இப்படி சில்லுன்னு இருக்கும்போது அபினவுக்கு கொஞ்சம் தூக்கி வாரி போடுது, பயமாக வந்துடுது. உடனே தாத்தா பக்கத்தில் உட்காந்து தாத்தா என்னாச்சு அப்படின்னு அவரையும் கொஞ்சம் தூக்கின மாதிரி பார்க்குறாரு. சரியா அந்த நேரம் தான் அபினவ் அவங்க அப்பாவும் பாத்ரூம்லேருந்து வெளியில் வந்து அந்த ஹாலோட லைட்டையும் போடுறாரு. லைட்டை போட்டு பார்த்தா தாத்தாவோட கன்னத்தில் இந்த 5 விரலோட அச்சியும் இருக்குது, செவந்து போயிருக்கு, வீங்கியும் போயிருக்கு. இதை பார்த்ததுக்கப்புறம் தாத்தா என்னாச்சுன்னு அபினவ் பயங்கரமாக கதறாரு. அண்ட் அவங்க அப்பா வந்து பயங்கரமாக கதறாங்க. பக்கத்தில் இருக்கிற பாட்டிக்கிட்ட மா என்னாச்சுன்னு கேட்டால் பாட்டிக்கிட்ட பேசுகிறதுக்கு எந்த வார்த்தையுமே இல்லை. அவங்களும் திகைச்சு போய் அப்படியே பார்க்குறாங்க. அப்போ தான் அவங்க அப்பாவுக்கும் புரியுது ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு அப்படின்னு. இப்போ அப்பா ஃப்ரிட்ஜில் போயிட்டு ஐஸ் தண்ணி எடுத்துகிட்டு வர்றாரு. அந்த ஐஸ் தண்ணியை கொஞ்சமாக ஊற்றி அவங்க அம்மா மூஞ்சில் நல்லா சுரில்னு படுற மாதிரி வேகமாக அடித்ததுக்கப்புறம் தான் அவங்களுக்கும் அப்படியே மூச்சு வாங்க அப்படின்னு நல்லா மூச்சு வாங்குறாங்க. மூச்சு வாங்கினதுக்கப்புறம் பயங்கரமாக அழுறாங்க. அப்படியே அழுதுட்டு பக்கத்தில் இருக்கிற அவங்க கணவரையும் பார்க்குறாங்க. ஏன்னா பாட்டி இவங்களுக்கு இவ்வளோ நேரம் நடந்ததும் கனவா நிஜமா அப்படின்னு ஸ்டில் இப்போ வரைக்கும் தெரியல. ஆனால் தாத்தா ஏதோ அமானுஷமான விதத்தில் தான் இறந்துருக்காரு அப்படின்னு வீட்டில் இருக்கிற எல்லாருமே உணர்றாங்க. ஏன்னா கன்னத்தில் இருக்கிற அந்த கையச்சும் ரொம்பவே பெருசாகவும் இருக்குது, ரொம்பவே பவராகவும் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு ஃபுல்லாக தாத்தா ஒரு மாதிரி பேட் வைபாக கெட்ட உணர்வு உணர்ந்திருக்காரு. பூ போட்டும் பார்த்துருக்காரு. அதில் கெட்ட விஷயம் தான் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அந்த பூவும் கருகி இருக்கு. விடியறதுக்குள்ளே தாத்தாவும் இறந்து போயிருக்காரு. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, அவருக்கும் நல்லடக்கம் பண்ணுறதுக்காக அந்த இறுதி ஏற்பாடும் பண்ணுறாங்க. கடைசியாக அவரையும் நல்லபடியாக அடக்கம் பண்ணதுக்கப்புறம் தான் பாட்டி பேசவும் ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அது வரைக்கும் அவங்களுக்கும் பேச்சு இல்லை. கடைசியாக தாத்தாவோட உடம்பை இந்த இடத்த விட்டு எடுத்துகிட்டு போகும்போது தான் அவங்களும் பயங்கரமாக அழுதுருக்காங்க. அண்ட் அவருக்கு செய்ய வேண்டிய விஷயம்லாம் செஞ்சுட்டு வந்ததுக்கப்புறம் தான் பாட்டியும் என்ன நடந்தது அப்படின்னு கிளியராக எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. நைட்டு எனக்கு யூரின் வந்ததுன்னு எந்திரிச்சம்பா, தெரியாதனமாக பாத்ரூம் இப்படி இருக்குன்னு கவனிக்காமல் நானும் இருட்டில் இந்த பக்கம் போயிட்டு மெயின் வாசக்கதவை திறந்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது பாத்ரூம் அந்த பக்கம் இருக்குது அப்படின்னு. ஆனால் கதவை மூடும்போது வாசலில் யாரும் நிற்கிற மாதிரி இருந்தது. அபினவ் தான் வேலைக்கு போனானே, சரி வேலை சீக்கிரம் முடிச்சிச்சு, புள்ள சீக்கிரம் வந்துட்டான் போல இருக்குது அப்படின்னு கதவை திறக்கிறதுக்காக நானும் போனேன். கிட்ட போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அங்கே நிற்கிறது மனுஷன் கிடையாதுப்பா, இது பேய் அப்படின்னு. பார்த்த அதிர்ச்சியில் என் துணியிலே நான் யூரின் போயிட்டேன்ப்பா. பயத்தில் வந்து படுத்தேன். ஆனால் படுத்த கொஞ்ச நேரத்தில் நான் கதவெல்லாம் சாத்திட்டு தான் வந்தேன். நான் வெளியில் பார்த்தா அந்த உருவம் வீட்டுக்குள்ளே அந்த கதவை திறந்து உள்ளே வந்து உங்கள் அப்பாவை கொண்டுட்டு போயிடுச்சுப்பா அப்படின்னு பயங்கரமாக ஆடுறாங்க. ஆனால் இந்த விஷயத்த அபினவாலையும் சரி அவங்க அப்பாவாலையும் சுத்தமாக நம்ப முடியல. ஆனால் நம்பாமலும் இருக்க முடியல. அதுக்கு காரணம் அவர் கன்னத்தில் இருந்த அந்த தடயம். ஆனால் இப்போ வரைக்கும் இந்த வீட்டில் இருக்கிற வேறு யாருக்குமே தெரியாது அபினவ் அவங்க அப்பா அந்த இடத்துல ஒரு கதவையும் பார்த்துருக்காரு. அதாவது நிலத்தில் ஒரு கதவையும் பார்த்துருக்காரு. சுரங்க மாதிரி உள்ள ஒரு இடம் இருக்குது அப்படின்னு அவரும் சொல்லலை, இவங்களுக்கும் தெரியாது. ஏன்னா அந்த நிலத்தோட ஒரு மூளை பகுதியில் தான் இருந்துருக்கும். மோஸ்ட்டாக அந்த இடம் செடி கொடிகள்லாம் மங்கி ஒரு மாதிரி இருக்கும். அதனால தான் அந்த பக்கம் யாருமே போகல. இவர் கிளீன் பண்ணுறதுக்காக போய் பார்த்து அந்த இடத்துல ஏதோ பண்ணிட்டு வந்திருக்காரு தெரியாதனமா. சரியா 2024 தீபாவளிக்கு அடுத்த நாள் இவங்க வீட்டில் ஒரு மரணமும் ஏற்பட்டிருக்கு. அதுவும் இவங்க தாத்தா. எதிர்பாராத விதத்தில் தான் அவரும் இறந்துருக்காரு. ஏன்னா அவர் ரொம்பவே ஆரோக்கியமாக நல்லா இருந்தவர். இப்படி தாத்தா இறந்து போனது அபினவ் இவராலையும் சுத்தமாக தாங்க முடியல. ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் இருக்காரு. ஏன் அடுத்த ஒரு வாரத்துக்கு வேலைக்கும் போல வீட்டில் தான் இருக்காரு. அவரோட ரூமில் தான் இருந்துட்டு இருக்காரு. அன்னைக்கு நைட்டு அவரும் தாத்தாவை நினச்சி அப்படியே தூங்கிட்டும் இருக்காரு. அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சரியா தாத்தா இறந்த 3வது நாளப்போ இறந்து போன தாத்தா அபினோட கனவுலையும் வராரு. அப்படி வர தாத்தா கனவுல கூட அழுதுட்டு தான் வராரு. அபினவை பார்த்து அபினவே அப்படின்னு அழுதுட்டு தான் வராரு. அப்படி அழுது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டில் நீங்கள் இருக்காதீங்க, இங்கே ஏதோ பிரச்சனை இருக்கு, உடனே இந்த வீட்டை காலி பண்ணுங்க, நான் சாதாரணமாக சாகலை, இந்த வீட்டில் சுற்றிட்டு இருக்கிற ஏதோ ஒன்று தான் என்னையும் கொண்டுச்சு, தயவு செஞ்சு இந்த வீட்டில் இருக்காதீங்க, இங்கே இருந்தீங்கன்னா உன் பாட்டிக்கும் ஆபத்து, உனக்கும் ஆபத்து, உன் அப்பா அம்மாவுக்கும் ஆபத்து, யாரோ நம்மளை நல்லா ஏமாற்றி இந்த வீட்டையும் வித்துட்டு இருக்காங்க, தயவு செஞ்சு இந்த வீட்டில் இருக்காது அப்படின்னு தாத்தாவும் எச்சரிச்சுட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா தாத்தாக்கு பின்னாடி ஏதோ ஒன்று கருப்பாக ஒன்று நிற்குது. அப்படி தாத்தாவோட தலைமுடி மண்டையை பிடிச்சி அப்படி தரன்னு பின்னாடி இழுத்துட்டும் போதும் அபினவும் அலறி எந்திரிச்சு உட்காராரு. அப்போ தான் அவருக்கும் தெரியுது வந்தது ஒரு கனவு,
அதுவும் கெட்ட கனவு அப்படின்னு. இதுக்கப்புறம் அபினவ் இவரும் கண்ணை மூடனா கூட அவருக்கும் தூக்கம் வரல. எந்திரிச்சு ஒரு மாதிரி உட்காந்துட்டு இருக்காரு. அவருக்கே லைட்டாக பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிடுது. ஏன்னா அந்த வீடு அவரை அந்த மாதிரி மாற்றியும் வைக்குது. ஏதோ ஒன்று ரொம்பவே டிஸ்டர்பன்ஸாக இருக்கிறத அவரும் தாத்தாக்கு அடுத்து உணரவும் ஆரம்பிக்கிறாரு. இதனாலே எந்திரிச்சு அந்த வீட்டில் இங்கே நடக்கிறதா இருக்கட்டும் அங்கே நடக்கிறதா இருக்கட்டும் அப்படின்னு அந்த வீட்டையே சுற்றி வீட்டுக்குள்ளே தான் சுற்றி வந்துட்டு இருக்காரு. ஒரு லெவலுக்கு அப்புறம் ரொம்ப போர் அடிக்குது, தூக்கமாக வரல. வீட்டுக்கு வெளியில் போயிட்டு கொஞ்சம் காற்று வாங்கலாம் அப்படின்னு அப்படி வீட்டோட மெயின் கதவுக்கும் வராரு. வழக்கம் போல் இவர் அந்த கதவை திறக்கும் போது அந்த வீட்டோட காம்பவுண்ட் வால் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கேட்டுக்கிட்ட மறுபடியும் இது ஒரு உருவம் நிற்கிறத பார்த்து அபினவும் அப்படியே தகைச்சு போய் நிற்கிறாரு. அவரை பொறுத்த வரைக்கும் இது உருவமா இல்லைன்னு தெரியல, ஆனால் யாரோ ஒருத்தவங்க வீட்டு வாசலில் நிற்கிறாங்க. ஒருவேளை நைட் நேரத்தில் இந்த சாப்பாடு இல்லைன்னு ஒரு சில பேர் சாப்பாடு கேட்டு வருவாங்களே, அந்த மாதிரி யாராச்சும் வந்திருக்காங்களா அப்படின்னு இவரும் லைட்டை போட்டு கொஞ்சம் வெளிச்சத்தில் கிட்ட போகிறாரு, யாராச்சும் இருக்காங்களா அப்படின்னு. ஏன்னா இப்போ ஒரு ட்ராக் பண்ணிட்டும் போட்டிருக்காரு. அந்த ட்ராக் பண்ணில் கொஞ்சம் சில்லற காசுலாம் இருக்குது. சில்லறனா நோட்டு, ஒரு 20 ரூபா நோட்டு, 10 ரூபா நோட்டு அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது. சரி, இப்போ சாப்பாடுலாம் எடுத்துகிட்டு வர முடியாது, அட்லீஸ்ட் இதை கொடுத்தாச்சும் அனுப்பலாம் அப்படின்னா இந்த காசை எடுத்துகிட்டு அப்படியே கொஞ்சம் முன்னோக்கி போகிறாரு. முன்னோக்கி போனவர் பாட்டி மாதிரியே அந்த இடத்துல அப்படியே ஷாக்காகி திகைச்சு போய் நிற்கிறாரு. ஏன்னா வாழ்க்கையில் இது வரைக்கும் அபினவ் இவரும் பேய் விஷயத்தை கேள்விப்பட்டிருக்காரு. அபினவ் இவருக்கு பேய் நம்பிக்கை இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க நண்பர்களில் ஒரு சில பேர் பேயால் அனுபவப்பட்டிருக்காங்க. இவருக்கும் பேய்னா நம்பிக்கை இருக்குது, ஆனால் நம்பிக்கை இருக்கே தவிர இது வரைக்கும் பார்த்ததில்லை. அப்படிப்பட்ட பேயை வாழ்க்கையில் முறையாக அவங்க வீட்டு வாசல்லையும் பார்க்குறாரு. இப்போ அபினவ் வேகமாக பின்னோக்கியும் வரதில் வீட்டுக்கு படிக்கட்டு இருக்கும் பார்த்தீங்களா, அதாவது வாசலுக்கு 2 ஸ்டெப்பு மேலே ஏறி வர மாதிரி தான் இருக்கும். அதில் தடுக்கி கீழே விழுந்துடுறாரு. கீழே விழுந்தது மட்டும் இல்லாமல் அந்த உருவத்து மேலேருந்து அந்த கண், அந்த பார்வை மட்டும் நகத்தவும் இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு இவரும் பயந்துருக்க அப்படியே நகர்ந்தபடி தவழ்ந்தபடியும் வீட்டுக்குள்ளேயும் போகிறாரு. போயிட்டு பொறுமையாக எழுந்திரிச்சு அந்த கதவையும் சாத்துறாரு. இப்போ இவரும் அந்த லைட்டையும் ஆஃப் பண்ணலை. அப்படி கதவு மூண்டதுக்கப்புறம் பயத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. உண்மையிலே நம்ம பார்த்தது பேய் தானா இல்லை இது எல்லாமே கற்பனை அப்படின்னு இவரும் யோசிக்க, சரி இதை கன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு அந்த கதவுல சின்னது ஒரு ஓட்டையும் இருக்கும். வெளியில் யாராச்சும் இருந்தாங்கன்னா அதன் வழியாக பார்க்கலாம். அது வழியாக எட்டி பார்க்குறாரு. அப்படி பார்க்கும்போது இவ்வளோ நேரம் அந்த கேட்டுக்கிட்ட இருந்த அந்த உருவம் ஒரு சில நொடி பொழுதில்லை இவங்க வீட்டு வாசல் அந்த படிக்கட்டில் தடுக்கி விழுந்தார்ல, அந்த படிக்கட்டுக்கிட்டையும் இருக்கும். அந்த படிக்கும் இந்த கதவுக்கும் ஒரு 5 அடிக்குள்ளே தான் இருக்கும். ஆனால் அந்த உருவத்தை க்ளோஸ்அப்பில் அதுலேயும் வெளிச்சத்தில் பார்த்ததுக்கப்புறம் அபினவுக்கும் அப்படியே கை கால்லாம் ஒரு மாதிரியும் வேர்த்து நடுங்கவும் ஆரம்பிக்குது. பயத்தில் எங்கே போகிறாருன்னா டேரெக்டாக பாட்டி தனியாக படுத்துருக்காங்களே, போயிட்டு பாட்டி பக்கத்துலேயும் உட்காந்துக்கிறாரு. பாட்டி பக்கத்தில் உட்காந்ததுக்கப்புறம் பாட்டியும் என்ன அபினவே தூங்கலையா அப்படின்னு அபினவோட கையை பிடிக்கிறாங்க. அபினோட கை நடுங்கிட்டு இருக்கிறத பாட்டியும் உணர்றாங்க. உணர்ந்ததுக்கப்புறம் அவங்களுக்கும் புரிஞ்சிருது இவன் ஏதோ ஒரு பயத்தில் தான் இங்கே வந்திருக்கான் அப்படின்னு. பாட்டியும் அப்படி கைத்தாங்களாம் எந்திரிச்சு, டே என்னாச்சு, எதனா பார்த்தியா, எதனா பயந்துட்டியா, இந்த நேரத்தில் வெளியில் எங்கேனா போனியா அப்படின்னு கேட்க, இல்லை பாட்டி கெட்ட கனவு அப்படின்னு சொல்ல. ஆனால் பாட்டி அபினோட முகத்தை பார்க்குறாங்க. இது கெட்ட கனவு மாதிரி தெரியலையே, என்னாச்சு, வெளியில் போனியா இல்லையா, கதவை திறந்து வீட்டை விட்டு வெளியில் போனியா, அதை மட்டும் சொல்லு அப்படின்னு கேட்க அபினவ் ஒத்துக்கிறாரு. ஆமாம் பாட்டி, ரொம்ப நேரமாக தூக்கமாக வரல, கனவுல தாத்தா வந்தார், ஆனால் இந்த வீட்டில் இருக்காதீங்க, இங்கே பிரச்சனை இருக்குது, இங்கே இருந்தால் உயிருக்கு தான் ஆபத்துன்னு அவரும் கனவுல புலம்பிட்டு வந்தார். அப்படி அவர் சொல்லிட்டு இருக்கும்போதும் ஏதோ ஒரு கருப்பான உருவம் அவரையும் இழுத்துட்டு போச்சு. அதுக்கப்புறம் எனக்கும் தூக்கம் வரல, நானும் வீட்டுக்கு வெளியில் போயிட்டு காற்று வாங்கலாம் அப்படின்னு கதவை திறந்தா கேட்டுக்கிட்ட யாரும் நிற்கிறாங்க அப்படின்னு. சரி சாப்பாடு கிட்ட தான் வந்திருக்காங்க அப்படின்னு இருக்கிற காசை கொடுக்கலான்னு போனேன். அங்கே நிற்கிறது பேய் பாட்டி. அதுக்கப்புறம் நான் பயத்தில் உள்ளே வந்துட்டேன். உள்ளே வந்ததுக்கப்புறமும் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக அந்த ஓட்ட வழியாக பார்த்தேன், அது படிக்கட்டுக்கிட்டே நிற்குது அப்படின்னு இவரும் பயத்தில் சொல்ல. இதுக்கு முன்னாடி பாட்டி சேம் இதே விஷயத்தை இதே மாதிரி தான் பார்த்துருப்பாங்க. இது ஆல்ரெடி வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும், அபினவுக்கும் நல்லா தெரியும். இப்போ அபினவ் 2வது முறையாக பார்த்துருக்காரு. ஆமாப்பா, ஃபஸ்ட்டு நான் அந்த உருவத்தை பார்க்கும்போதும் உங்கள் தாத்தா என் கூட இருந்தார், ஆனால் பொழுது விடியறதுக்குள்ளே இல்லை, ஆனால் கவலைப்படாத, நல்லா வேண்டிக்கோ, எதுவும் நடக்காது அப்படின்னு பாட்டியும் நல்லா வேண்டிக்கிறாங்க. அபினவும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பயத்தில் அப்படியே உட்காந்துட்ருக்காரு. இப்படி கொஞ்ச நேரத்தில் இவங்களை அறியாமல் 2 பேருமே தூங்கிடுறாங்க. பாட்டி கூட தான் அபினவும் படுத்துட்ருக்காரு. 2 பேருமே நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. இப்போது பாட்டிக்கு இதுக்கு முன்னாடி என்ன நடந்ததும் சேம் அதே மாதிரி தான் அபினவ் இவருக்கும் நடக்குது. அதாவது அபினவ் நல்லா தூங்கிட்டு இருக்காரு. அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது இந்த வீட்டோட கதவை யாரோ திறக்கிற சத்தமும் கேட்குது. ஆனால் இவரை பொறுத்த வரைக்கும்
அப்பா தூங்கிட்டு இருப்பாரு, அவருக்கு போர் அடிக்குதுன்னு கதவை திறக்கிறாரு போல இருக்கு. அவர் போக வேண்டாம்னு சொல்லலாம் அப்படின்னு இவரும் எந்திரிக்கிறாரு. ஆனால் எந்திரிக்கும் போது இவருக்குள்ள ஒரு பயம் தடுக்குது. இல்லை நம்ம சைலண்டாக படுத்துடலாம், அது வேற எதனா சத்தமாக இருக்கும் அப்படின்னு அப்படியே சைலண்டாக படுத்துடுறாரு. ஆனால் அதுலேருந்து ஒரு சில செகண்டில் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டு வாசல்லேருந்து அவங்க வீட்டுக்குள்ள ஏதோ ஒன்று, யாரோ ஒருத்தவங்க நடக்கிற சத்தமும் கேட்குது. சரி, அப்பாவும் தான் இருப்பார், வெளில போயிருப்பார், உள்ளே வந்திருப்பார், இப்போ உள்ளதானே இருக்காரு அப்படின்னு அபினவும் அப்படியே கண்ணை மூடுறாரு. அப்படி நடந்து வர அந்த ஒரு சத்தம் பொறுமையாக பாட்டியோட ரூம் கிட்டேயும் வந்து நிற்குது. நின்னது மட்டும் இல்லாமல் இப்போ பாட்டியோட ரூம் கதவையும் திறக்குது. ஏன்னா பாட்டி இவங்க உள்தாள் பால்லாம் போட்டு தூங்க மாட்டாங்க. இவங்க ஆல்ரெடி வயசானவங்க. இன்கேஸ் ஏதாச்சும் எமர்ஜென்சினா வெளியிலேருந்து உதவி பண்ணுறவங்க கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு லைட்டாக தான் சாத்தி வச்சுருப்பாங்க. அதனால தான் அபினவும் ஈஸியாக கதவை திறந்துட்டு பாட்டி கூட வந்து படுத்துட்டு இருக்காரு. இது மட்டும் இல்லாமல் பாட்டியோட கதவை திறக்கும்போது இந்த துருப்பிடிச்ச சத்தமும் கேட்கும். அதே மாதிரி அந்த கதவை திறக்க இந்த துருப்பிடிச்ச சத்தமும் கேட்குது. அபினவும் ஒருவேளை அப்பா தான் வந்திருப்பாரு அப்படின்னு அப்படி நிமிர்ந்து பார்க்குறாரு. நிமிர்ந்து பார்த்தா வந்தது அப்பா கிடையாது. வெளியில் பார்த்தாரு ஒரு உருவம், ஒரு பேய். இப்போ அந்த பேய் தான் கதவை திறந்து இவங்க வீட்டுக்குள்ளேயும் வருது. இப்போ பாட்டி படுத்துருக்கிற அந்த பெட்டு பெருசாக தான் இருந்துருக்கு. ஒரு பகுதியில் அபினவ் படுத்துருக்காரு, இன்னொரு பகுதியில் பாட்டியும் படுத்துருக்காங்க. நேர எதிர்க்க தான் கதவு இருக்குது. அந்த உருவம் டைரெக்டாக வந்து இந்த பக்கம் படுத்துருக்கிற அபினவ் இவர்கிட்ட வரல, அப்படி இந்த பக்கம் படுத்துருக்கிற பாட்டி இவங்க சைடு தான் வருது. வந்தது மட்டும் இல்லாமல் பாட்டி இவங்கள ஒரு மாதிரியும் பார்த்துட்டும் இருக்குது. இது அபினவும் பார்க்குறாரு, பார்த்து பயப்படுறாரு. பயத்தில் எந்திரிச்சு பாட்டியை கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு முயற்சி பண்ணுறாரு. ஆனால் அவரால் அசையக்கூட முடியல. இது கனவா இல்லை உண்மையிலே அந்த உருவம் வந்திருக்கு அப்படின்னு கூட இவரால் கொஞ்சம் கூட யூகிக்க முடியாத அளவுக்கு ஏதோ ஒன்று அந்த இடத்துல நடக்க, இப்போ வந்த அந்த உருவம் பாட்டியை தான் மறுபடியும் முறைச்சி பார்த்து அதோட 2 கைகளையும் தூக்குது. அந்த 2 கைகளும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கருகி பயங்கரமாக வெந்து அண்ட் புண்ணுலாம் வந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு மாதிரி பார்க்குறதுக்கே சகிக்க முடியாத அளவுக்கு இருந்ததான் அபினவ் சொல்லியிருக்காரு. இப்போ அந்த கையை எடுத்து பாட்டி இவங்க கழுத்தில் வச்சு நெரிக்கிறத அபினவ் இவரும் பார்க்குறாரு. ஆனால் இவரால் தடுக்கவும் முடியல. அப்படி தடுக்க முடியலன்னு வரும்போது அபினவுக்கு ஏதோ ஒரு இன்ட்யூஷன் சொல்லுது, இது கனவாக தான் இருக்கும், கனவாக தான் இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி உண்மையிலே நடந்ததுன்னா நான் எந்திரிச்சு கத்தவாச்சும் முயற்சி பண்ணுவேன், அதை நான் தடுப்பேன். ஆனால் என்னால் எதுவுமே பண்ண முடியலையே, இது கனவாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சி இவரும் முடிஞ்ச வரைக்கும் எஃபெக்ட் கொடுக்குறாரு தடுக்க. ஆனால் இவரால் அசையக்கூட முடியல. சிம்பிளாக சொல்லப்போனால் இவருக்கு ஒரு ஸ்லீப்பிங் பேரலைஸ் மாதிரி ஆயிருக்கு. ஆனால் பாட்டியை கழுத்தை நெரிச்சிட்டு இருக்கிற அந்த உருவம் இப்போ பாட்டியை பார்க்கல, அப்படின்னு இவரை பார்த்துட்டு பாட்டியை கழுத்தை நெரிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் அந்த உருவம் பாட்டியை கழுத்தை நெரிக்குது. ரொம்பலாம் இல்லை, ஒரு சில வினாடிகள் தான். அதுக்கப்புறம் கையை பொறுமையாக எடுத்துட்டு அந்த உருவம் அபினவை பார்த்தபடியே இந்த ரூமை விட்டு வெளியிலையும் போகுது. அப்படி ரூமை விட்டு தாண்டினதுக்கப்புறம் அந்த நடக்கிற சத்தமும் இல்லை, கதவு மூடுற திறக்கிற சத்தமும் இல்லை. ஆனால் இதிலிருந்து பொழுது விடிஞ்சதுக்கப்புறம் தான் அபினவும் கண்ணை முழிக்கிறாரு. கண்ணை முழிச்ச உடனே முதல் விஷயம் யோசிக்கிறது, நைட்டு வந்தது அப்போ கனவா பார்க்கறதுக்கு அப்படியே ரியலிஸ்டிக்காக இருந்தது, அந்தளவுக்கு பயம் தந்ததுடா, இங்கே தான் அந்த உருவம் வந்தது அப்படின்னு பாட்டியை பார்க்குறாரு. பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது இது எதுவுமே கனவு கிடையாது, எல்லாமே உண்மையிலே நடந்திருக்கு. ஏன்னா பக்கத்தில் பெட்டில் படுத்துருந்த பாட்டி பக்கத்தில் இல்லை, அந்த இடமும் நல்லா கசங்கி இருக்கு. எங்கே போனாங்க அப்படின்னு எட்டி பார்க்குறாரு. பாட்டி கீழே விழுந்திருக்காங்க. ஐயோ பாட்டி தூக்கத்தில் விழுந்துட்டாங்களா அப்படின்னு எந்திரிச்சு லைட்டெல்லாம் போட்டு பாட்டியை போயிட்டு தூக்குறாரு. பாட்டியை தொடும்போதே இவருக்கும் தெரிஞ்சது பாட்டி இறந்துட்டாங்க, அவங்க உடம்பும் சில்லுன்னு இருக்குது அப்படின்னு. இதுக்கு முன்னாடி தாத்தாக்கும் இப்படி தான் இருந்தது. சரி, தாத்தாக்கு கன்னத்தில் அடிப்பட்ட மாதிரி பாட்டிக்கு ஏதாச்சும் இருக்கான்னு பார்த்தா பாட்டியோட கண்ணெல்லாம் நல்லா தான் இருக்கு. அப்புறம் என்னாச்சு அப்படின்னு பாட்டியை கொஞ்சம் உழுக்கும் போது தான் தெரியுது பாட்டியோட கழுத்து பகுதி ரொம்பவே காயப்பட்டிருக்கு. அண்டு ரத்தம் கட்டி கருப்பான எப்படி இருக்கும் அந்த மாதிரி அடியும் பட்டிருக்கு. அப்போ தான் அபினவுக்கும் புரியுது நைட்டு நடந்தது கனவில்லை நிஜம் அப்படின்னு.